வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 57. ராவணன் ராமன் தேரேறு படலம். முதலில் ராவணன் சோகப் படலம். இல்லையாயினன் உன்மகன் என்றனர் வேல்படை கொண்ட ராக்கத தூதுவர். அவர் பல்லும் வாயும் பாதமும் மனமும் நல்லுயிர் பாரமும் நடுங்கிடச் சென்றனர். கருஞ்சுடர் கொழும்புகையினை கக்கின தசமுகனின் 20 விழிகளும் உருவிய வாளெடுத்து தூதரின் சிரத்தினை அறுத்தவன் சோர்ந்து போனான். மைந்தனே, மாமகனே, எந்தையே, என்னுயிரே, உன்னை அனுப்பினேனே, நான் இன்னமும் இருக்கிறேனே. எழுந்தான், பின் தரையிலே இருந்தான், அழுதான், வாய்த்திறந்து அரற்றினான், விழுந்தான், கண்களை அகல விழித்தான், உருண்டான், பிறண்டான், அயர்த்தான், வியர்த்தான். ராவணனுடைய ஒவ்வொரு தலையும் சொல்வன. ஐயனே என்றது முதலாம் தலை. அரசு இனி செய்வேனோ சொன்னது இரண்டாம் தலை. நினை பகைவர்க்கு கொடுத்த பின் உய்வேனோ உருகியது மூன்றாம் தலை. தூணெனும் நின் தோளால் என்னை தழுவிட மாட்டாயோ இனி அழுதது நான்காம் தலை. ஆண் புலியினை கொன்றதோ பெண்மான் சினந்தது அவனின் ஐந்தாம் தலை. சிவனும் மாலும் வீசிய படைகளை கவசம் காட்டியே மீண்டனையே அவ்வீர கோலத்தை காட்டிலையோ இப்போர்க்களத்திலே புரியாமல் கேட்டது ஆறாம் தலை. துஞ்சினையோ எமை பிரிந்து வஞ்சனையோ நீ வாராதிருப்பது நெஞ்சு நோவ நான் அஞ்சுகிறேன் அரற்றியது அவனின் ஏழாம் தலை. துஞ்சுதல், தூங்குதல். இந்திரனை வென்ற அன்று மாதவர் உச்சியில் வைத்தனர் வாகை மலர். அதை காகங்கள் ஆடுகின்ற இக்களத்தில் காண்பேனோ நான் கலங்கியது எட்டாம் தலை. நின் கோல வில் குரலால் நடுங்கி தாலியை தொடுவரே இயக்கர்தம் தேவியர் இனி தவிர்ப்பரே தாலியை தொடல் என தவித்தது மற்ற ஓர் தலை. இயக்கர் தேவர் இனத்தவர், இந்திரஜித்தின் பகைவர். கூற்றுவனுக்கு இல்லை வன்மை, உன் உயிர் கொள்ளும் தன்மை, நீ ஏற்ற எவ்வுலகு உற்றனை என உரத்து கேட்டது அவனின் 10ஆம் தலை. தலைகள் 10 புலம்பலுடன் புதல்வனை தேடினான் பதறலுடன். யானை பிணங்களை பிரட்டினான், உடைந்த தேர்களை உருட்டினான். வில்லொடு வீழ்ந்த வலக்கையையும் கருங்கடலென கிடந்த மெய்யையும் கண்டான். பொங்கும் விழிநீர் பெருக்குடன் தோளினை செங்கையால் எடுத்து சிரம் மேல் கொண்டான். மார்போடு அணைத்தான், வார்த்தையால் அலறினான், விரல்களால் வருடினான், அருவி போல் அழுதான். கை கண்டான், மெய் கண்டான், கண்டிலன் மைந்தனின் சிரம்தனை. கொண்டு சென்றானோ கொன்ற மானிடன் என விம்மி விண்முட்ட கத்தினான். கண்டவரெல்லாம் புலம்பி தீர்க்க பொன் புனை நகருக்குள் சுத்தினான். மண்டோதரி மகன் மேல் விழுதல். தலைமேல் வைத்த கையள் தழல் மேல் நின்றார் போலும் மலை மேல் விழுந்த மயில் போலும் மைந்தன் மேல் மருகி வீழ்ந்தாள். சிலையினால் நீ இந்திரனை வெல்ல காண்பதோர் தவம் உன் செய்தேன். தலையிலா உன் உடல் காண எத்தவம் நான் செய்தேனோ. ஐயனே, அழகனே, அரும் பெரும் அமிழ்தமே, சீதை எனும் நஞ்சினால் இலங்கை வேந்தன் இத்தகையன் அன்றோ நாளை அஞ்சினேன். ராவணன் சீதையை வாளால் வெட்ட விரைதல். கல் நெஞ்சின வஞ்சகத்தாளை கொல்வேன் வாளால் வெட்டி விரைந்தான். குலத்துக்கே தக்கான் என கை கொட்டி சிரிப்பர். பெரும் பழி பெறுவாய் நீ என மகோதரன் உரைத்தான். இன்று இவளை கொன்றுவிட்டு
வென்றதாய் நீ வருவாயோ நகரத்துள்? புரவல புதல்வரை கொன்றாரை கொன்றிடு. மகோதரன் கூறி முடித்ததும் கூறிய வாளினை கீழே போட்டான். மைந்தன் சிரத்தை கொய்த கயவரின் சிரத்தையும் உடலையும் கொண்டன்றி சேரேன். எண்ணெயில் வைமின் இவ்வுடலை புகைந்து சொன்னான். ராவணன் தேரேறு படலம். இரவாத சேனையாக இந்நகருள் யாதுளதோ யாதையும் எழுக. யானை மேல் முரசு ஏற்றுக வென மகோதரனை பணித்தான் அரக்கன். 700 நிருதர் சேனை குழுமி கூடின ஒருங்கே. கொடியுடை தின் தேருடனே திரண்டன நாற்படை அவ்விடத்தே. இமையா முக்கணன் ஈசனை ராவணன் துதித்து கொடுத்தான் பூசனை. திருமறை புகன்ற அறம்தனை விருப்பமுடன் புறப்படும் முன் புரிந்தனை. திருமறை வேதங்கள். ராவணன் போர்க்கோலம் கொள்ளுதல். பொற்கவசம் மார்பினிலே பொருத்தினான். உடைவாளை வலப்புறமாய் இருத்தினான். அரவத்தை கச்சையென கட்டினான். வீரக் கழல்களை விளக்கமுற பூட்டினான். நாகருலகு முதல் நான்முகன் உலகுவரை பாகங்கள் 3ஐயும் வெற்றி கொண்டு வாகை மலர் சூடிய ராவணன் இன்று தும்பை மாலையை சூடிக்கொண்டான். வாகை மலர் வெற்றி மாலை, தும்பை மலர் பகைவரின் இருப்பிடத்தை முற்றுகையிடும் முன் அரசர் அணியும் மாலை. அம்புகள் தொலைத்தல் இல்லா அம்பரா துணியை பூட்டி வருக தேர் என்றான். வந்து நின்றதோர் வன்தேர். அத்தேர் 1000 குதிரைகள் அழகுற பூண்டது. பூதங்கள் 5லும் வேகமாய் உருள்வது. இழைத்த மணிகளால் எழிலுடன் உள்ளது. படைக்கலன்கள் பலவற்றை சுமக்கவும் வல்லது. போருக்கு புறப்படும் முன் ராவணன் செயல்கள். விதிப்படி தேருக்கு அர்ச்சனை செய்தான். முறைப்படி வேதியர்க்கு பொருட்கள் ஈந்தான். கொன்றொழிப்பேன் அன்றாயின் கொல்லப்படுவேன் என வஞ்சினம் கூறினான். வணங்கி ஏறினான். ராவணன் வருகையை வீடனன் ராமனுக்கு கூறுதல். கொற்றவ எழுந்து வந்தனன் ராவணன். குழுமி கூடினர் ராக்கதர். குலுங்கி பயந்தனர் வானரர். கலங்கி தளர்ந்தனர் வானவர். அறிவித்தான் வீடனன். ராமன் தேரேறு படலம். மடக்கொடியாம் சீதையின் துயருக்கும் நெடுவானின் அமரர்தம் இடருக்கும் முடிவு வந்தது இன்றோடு என முறுவலுடன் புறப்பட்டான் பரந்தாமன். கவசத்தை இறுக பிணைத்தான். கையுறை விரலுறை அணிந்தான். அம்பு நிறை அம்பரா துணியினை புறம் வைத்து அழுந்த திணித்தான். புறம் முதுகு. சிவபெருமான் ராமனுக்கு தேர் அனுப்புதல். மூண்ட போர் இன்றோடு முற்றும். வெற்றிக்கனி ராமனுக்கே கிட்டும். அச்சம் அகல்வீர் அனுப்புவீர் இந்திரத்தேர் என அமரர்க்கு சொன்னான் அரண். அரண் சிவன். தேரின் சிறப்புகள். தேர் மேற்பரப்பின் உட்பரப்பிலே நாட்குறிப்புகள் தொகுத்ததாயும் தேர்மணி சுவர்களிலே எண் திசைகள் வகுத்ததாயும். நாட்குறிப்புகள் ஆண்டு, மாதம், நாள் மற்றும் பருவகாலம். வேதங்கள் 4ம் வேள்விகளும். கடல்கள் மலைகள் உலகங்கள் 7ம். பூதங்கள் 5ம். தீ 3ம். மாதவமும் ஆவுதியும் 5புலனும். வேதங்கள் 4 ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் ஆகிய 4 வேத முறைப்படியும் வேள்வி முறைப்படியும் அமைந்த. ஆவுதி வேள்வித்தீயில் கொடுக்கப்படும் பொருட்கள். புறக்கருவிகள் 5ம். சுடர்கள் 5ம். திசைகள் 4ம். குணங்கள் 3ம். வாயுக்கள் 10ம். பகலும் இரவும் பிணிக்கும் பொறும் பரிகள் பூண்டது அப்பொன் தேர். புறக்கருவிகள் கண், காது, மூக்கு, செவி, உடல். சுடர்கள் 4 திசைகளின் தீ மற்றும் சூரியனின் தீ. குணங்கள் சாத்விகம், ராசதம், தாமதம். பொறும் பரிகள் மேற்கூறிய யாவையும் பிணைத்துச் செல்வதற்குரிய போர் புரியும் குதிரைகள். வந்த தேரினை வணங்கினர் வானவர். இந்திரன் பணிக்க வந்த வலியோய்
தந்தருள்வாய் வெற்றியினை என மலர் சிந்தி அர்ச்சித்தார். விரைந்தான் மாதலி. மாதலி தேர் ஓட்டி வந்த சாரதியின் பெயர். இவ்விடத்தில் இத்தேர் நம்மை வந்து எய்தது ஏன்? வியந்த வள்ளல், பொன்மணி தேரினை மாதலி யார் பணிக்க கொணர்ந்தாய்? என்ன? அரணும் பிரம்மனும் படைத்த பழம் தேர், அண்டங்கள் அனைத்தையும் இயக்கிடும் வன் தேர், அளவும் வடிவும் மாற்றிடும் வியத்தகு நனி தேர், ஊழி காலத்தும் அழுகிலா இத்தேர் இந்திரனின் தின்தேர். விரைந்து செல்வதில் நின்சரம் ஓக்கும், கண் மனம் வாக்கும் இதனிடம் தோற்கும், விண்ணிலும் மண்ணிலும் பறந்து சென்றிடும், நீரிலும் நெருப்பிலும் விரைந்து மிதந்திடும். ராமனின் ஐயமும் தெளிவும், இகல் அரக்கர் அகல்மாயச் செய்கையோ வென அகத்துள்ளே ஐயப்பட்டான் ஐயன். ஐயம் இல்லை ஐயா, இந்திரனின் தேர் இது என தெளிய கூறினர் அனுமனும் இளங்குரிசிலும். இகல் பகைமை கொண்ட அகல் பெரிதான. இத்துடன் பகுதி 57 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 58 தொடர்ந்து வரும்.